சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் வழங்கும் மனிதன் என்பவன். சித்திரம் எழுதியவர் சாம்சன். அன்று இறைமகன் இயேசு மக்களை வாழ்விக்க கூறிய ஊமைகள் இன்னும் நமக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கிறதல்லவா? அவர் அன்று கூறிய அரிய ஊமை ஒன்றினை உங்களுக்கென இதோ படைக்கிறோம். என்னங்க? யாரு நீ? எங்க போற? நான் ஒரு வழி போக்கணுங்க. எரிகோவுக்கு போய்கிட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் யாருங்க? அது இருக்கட்டும், உன் கையில இருக்கிற பையில என்ன இருக்கு? அதுல என் உடம்புங்க இருக்கு. எவ்வளவு பணம் இருக்கு? அது ஏன் நீங்க கேக்குறீங்க? அது எங்களுக்கு வேணுமே. அப்போ நீங்கெல்லாம் வழிப்பறி கொள்ளக்காரங்களா? அந்த பைய கூட மாட்டேன், கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டியா? ஐயோ, என்னடா பாத்துட்டீங்க? அவன அடிச்ச பைய புடிங்க. ஐயோ அம்மா, தண்ணி தண்ணி. ஐயா, அடடே, யாரையோ வழிப்பறி கொள்ளக்காரங்க அடிச்சு போட்டு போயிருக்காங்க போல இருக்கே. யாரா இருக்கும்? ஐயோ, ஒரே ரத்த காயமா இருக்கு. ஐயோ பாவம், நாம ஏதாவது உதவி செய்யலாமா? ஐயோ, நாமளோ யூத மதகுரு, கோயிலுக்கு வேற போய்கிட்டு இருக்கோம். ரத்த காயத்தோட கிடக்கிற இவனை தொட்டா தீட்டாயிருமே. நமக்கு எதுக்கு வம்பு? நாம நம்ம வேலையை பார்ப்போம். தண்ணி ஐயா, தண்ணி. அம்மா, தண்ணி. யாருது? தண்ணி. அட, யாரையும் இப்படி அடிச்சு போட்டிருக்காங்க. பார்த்தா பாவமா இருக்கு. நாம ஏதாவது உதவி பண்ணலாமா? நமக்கு முன்னாடி போனாரே குரு, அவரே கண்டுக்காம ஒதுங்கி போயிட்டாரு. நாம அவருக்கு உதவி ஒத்தாசையா இருக்கிற லேவியர் தானே. நமக்கு மட்டும் என்ன வந்தது? நாமளும் கண்டுக்காம போயிடுவோம். ஐயா, தண்ணி தண்ணி. அம்மா, ஐயோ, எனக்கு யாராவது உதவி செய்யுங்களே. ஐயா. இந்தப்பா வண்டிக்காரர், வண்டியை கொஞ்சம் நிறுத்து. வழியில யாரையோ அடிச்சு போட்டிருக்காங்க. வா, போய் என்னன்னு ஏதுன்னு பாப்போம். அடடே, வழிப்பறி கொள்ளக்காரங்க பாவம் இவரை அடிச்சு குத்துகிறா போட்டு போயிருக்காங்களே. ஆமாங்க. சரி சரி, வண்டியில திராட்சை ரசமும் மதுவும் எண்ணெயும் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வா. இவரோட காயங்களை கழுவி முதல்ல கட்டு போடுவோம். ஐயா, நாம ஏங்க இந்த ஆளுக்கு போய் உதவி செய்யணும்? என்னப்பா சொல்ற? ஐயா, ஆளை பார்த்தா யூத இனத்தை சேர்ந்த மாதிரி இருக்குதுங்க. அதனால என்ன? என்ன இப்படி கேட்குறீங்க? நாம் சமாரியருங்க. யூதர்களுக்கு நம்மளை கண்டாலே ஆகாது, நம்மளை தொட்டா தீட்டு, பார்த்தாலே பாவம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் போய் உதவுறதாவது? என்னப்பா இது? மனுஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துலயா இனபேதமெல்லாம் பார்க்கறது? போப்போ, நான் சொன்னதை செய். ஐயா, ஆபத்து காலத்துல மனுஷனுக்கு மனுஷன் உதவணும்ப்பா. ஆள் யாரு, என்ன சாதி, இனம்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க கூடாதுப்பா. சரிங்க ஐயா. ஐயா, இப்போ இவருக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லைங்க. ஆமாம், இவரை இவ்வளவு அக்கறையாக இந்த சாவடியில் கொண்டு வந்து சேர்த்து இவ்வளவு நல்லபடியாக கவனிச்சிருக்கீங்களே, நீங்கள் யாருங்க? இவருக்கு ஏதாவது உறவா? இல்லைங்க, இவர் யூத இனத்தை சேர்ந்தவர், நான் ஒரு சமாரியன். அப்படியா? சமாரியர் யூதருக்கு உதவுறதாவது? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. என்னங்க இது? மனுஷனுக்கு மனுஷன் உதவி தேவைப்படும் போது கண்டிப்பாக உதவணுங்க. இதில் போய் இனம் மதம்னு வேறுபாடு பார்க்கறது தப்பு இல்லையா? சரியா சொன்னீங்க. அப்போ நான் புறப்படுறேங்க. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுங்க. இதை வச்சு இவர் குணமாகிற வரைக்கும் நல்லா கவனிச்சிங்க. இந்த பணம் பத்தலைன்னா நான் திரும்பி வரும்போது தர்றேன். இறைமகன் இயேசு அன்று போதித்த இந்த நல்ல சமாரியன் ஓமை சாதி மத பேதங்களால் பிளவுபட்டிருக்கும் இன்றைய சமுதாயத்திற்கு கூட பெரும் படிப்பினையாகவே உள்ளது. இன்றைய சூழலில் இறைமகன் இயேசுவின் போதனை நமக்கு எவ்வாறு பயன்படுகிறது? பாஸ்கர் சார், இது தேங்காய் தானே? நான் கொஞ்சம் உபயோகப்படுத்திக்கிறேனே ப்ளீஸ். சரி, உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்களே தவிர என் பேர் என்ன நீங்கள் கேட்கவே இல்லையே. என் பேர் ஜெயராஜ்.
எத்தனை நாளைக்கு இந்த ரூம்ல தங்க போறீங்க? இன்னும் 3 நாளில் பக்கத்து ரூம் காலி ஆகுதான். அது வரைக்கும் இந்த ரூமில் தங்க சொல்லி லாட்ஜ் மேனேஜர் சொல்லியிருக்காரு. வேற நிறைய லாட்ஜ் இருக்குமே, உங்களுக்கு இந்த லாட்ஜ் தான் கிடைச்சதா? சார், என்னை திடீர்னு இந்த ஊருக்கு மாற்றிட்டாங்க. நேற்று ஆர்டரை கொடுத்து இன்னைக்கு இங்கே டியூட்டியில் சேரணுன்ட்டாங்க. பெட்டி சட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு அவசர அவசரமாக வந்துட்டேன். வந்த இடத்துல தங்க இடம் தேடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார். கிடைச்ச இடத்துல தங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல வேலை கல்யாணம் ஆகாததுனால பிரச்சனை சுலபமாக முடிஞ்சுது. இல்லைனா ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன் சார். சார், உங்கள் பவுடர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு எந்த ஊர் சார்? வெளியூர். தமாஷான ஆள் சார் நீங்கள். சார், அப்போ நான் ஆஃபீஸுக்கு புறப்படுறேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுவேன். நீங்கள் சாப்பிட்ற மெஸ்ஸில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க சார். மேனேஜர். பாஸ்கர் சாரா? என்ன சார்? அந்த ஆளை தங்க வைக்க உங்களுக்கு வேற ரூமே கிடைக்கலையா? பாஸ்கர் சார், மற்ற ரூம்க எல்லாம் கெஸ்ட்டு அப்படி இப்படின்னு ஃபுல்லாக இருக்குது. ஒரு 3 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்? மாசம் பிறந்தா முழுசா வாடகை தரல? என்ன சார் நீங்கள், மற்ற ரூமில் இருக்கிறவங்க எல்லாம் 2-3 பேரை கூட வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் தான் சார் எப்பவும் அட்ஜஸ்ட் பண்ணுறதே இல்லை. பாஸ்கர் சார், யார் கூடவும் ஒட்டாமல் இப்படி தனியாக இருக்கக்கூடாது. 4 பேரோட சேர்ந்து பழகணும். ஆமாயா, ஆமாம். வந்த அன்னைக்கே என் பவுடர் எண்ணெய் எல்லாத்தையும் உபயோகிக்கிறான். இன்னும் விட்டா என் தலையை சுத்தமாக மொட்டை அடித்து அனுப்பிச்சிடும். பாவம் சார் ஜெயராஜ் சார், இன்னைக்கு தான் வந்திருக்காரு. இனிமே தான் அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்குவார். நான் வேணும்னா உங்கள் பொருள் எதையும் தொட வேண்டாம்னு சொல்லிடுறேன். ஏயா, ரூம் காலி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே? ஏயா ஒரு ரூமில் 2 ஆளை போட்டு என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறீங்க? பாவம் சார், அவருக்கு வேற எங்கேயும் இடம் கிடைக்கல. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவலாமேன்னு. அதெல்லாம் முடியாது. நாளைக்கு காலையில் அந்த ஆள் காலி பண்ணி ஆகணும். என் ரூமில் நான் மட்டும்தான் இருப்பேன். சரி சார், நீங்கள் அனாவசியமாக கோச்சிக்காதீங்க. நான் வேறு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். ஆமாம், மணி 10 ஆச்சு. நீங்கள் இன்னும் ஆஃபீஸுக்கு புறப்படலையா? கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, லீவை போட்டுட்டேன். அப்படியா? ஆமாம், உடம்பெல்லாம் சுடுதே. பார்த்து சார், ஊரெல்லாம் விஷ காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கு. 4-5 பேர் செத்து போயிட்டதா கூட பேப்பரில் படித்தேன். ஆமாம், அது ஒட்டுவா ரொட்டியாமே. உங்களுக்கு எப்படி இந்த காய்ச்சல்? ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் யாருக்காவது வந்து அது உங்களுக்கும்? உடம்ப பார்த்துக்குங்க, ஜாக்கிரதை. என்ன பாஸ்கர் சார், பட்ட பகலில் போத்திட்டு படுத்துருக்கீங்க? என்னாச்சு? அட, உடம்பு அனலா குதிக்குதே. எங்க மாத்திரை மருந்து ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லை. என்னங்க நீங்க டாக்டரை பார்த்தீங்களா? எழுந்து போக முடியல. சரி சரி, முதல்ல வாங்க. நீங்கள் வேலைக்கு போக வேண்டாமா? அது 2 மணிக்கு போனால் போதும். இப்போ மணி 1:15 தானே, நீங்கள் வாங்க. வேண்டாம் ஜெயராஜ் சார், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அட என்ன சார், நீங்கள் வாங்க சார். நீங்கள் பாஸ்கர் சார், இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஊசி போட்ட பிறகு கொஞ்சம் பரவாயில்ல. படுத்துங்க படுத்துங்க, மெல்ல மெல்ல. ஜெயராஜ் சார், நீங்கள் வேலைக்கு போக வேண்டாமா? மணி 2:30க்கு மேலே ஆகுது. இனிமேல் எங்கே வேலைக்கு போகிறது? 1/2 நாள் லீவு தான். இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பாவம், முடியாத நிலைமையில் இன்றைக்கி தனியாக இருப்பீங்க. உங்கள் கூட துணைக்கு ஒருத்தர் இருக்கிறது நல்லது இல்லையா? சார், ஊரெல்லாம் விஷக்காய்ச்சலாக இருக்கு. ஆமாம், டாக்டர்கிட்ட வந்தவங்க ரொம்ப பேர் விஷக்காய்ச்சலில் பாதிக்கப்பட்டவங்களாக தானே இருந்தாங்க. ஒருவேளை எனக்கும்? சச்சா, உங்களுக்கு அப்படி இருந்தால் டாக்டர் சொல்லியிருப்பாரு சார். உங்களுக்கு மருந்து எழுதி கொடுத்துருக்காரு. குணமாகிற மாதிரி தெரியலன்னா நாளைக்கு சாயங்காலம் கூட்டிக்கிட்டு வாங்க, பார்க்கலான்னு வேற சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். பாஸ்கர் பாஸ்கர் பாஸ்கர், கொஞ்சம் மருந்து சாப்பிட்டு படுத்துக்குங்க. ஆமாம், மணி என்ன? 2 மணி ஆகுதா? நீங்கள் தூங்கவே இல்லையா? அப்பப்போ கொஞ்சம் தூங்கிக்கிறேன். எனக்கு அப்பப்போ மருந்து கொடுக்கணுங்கிறதுக்காக முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதனால் என்னங்க, இப்போ இந்தாங்க மருந்து சாப்பிடுங்க. இப்போ ஜுரம் நிறைய இறங்கியிருக்க. ஆமாம், பசிக்குமே, கொஞ்சம் ரொட்டி சாப்பிட்றீங்களா?
வேண்டாங்க. 2 துண்டு. வேண்டாம். 2 துண்டு சாப்பிடுங்க. சரிங்க. என்ன பாஸ்கர் சார், தெம்பா எழுந்து உட்காந்துருக்கீங்க? ஜுரம் சுத்தமாக விட்டு போச்சு பார்த்தீங்களா? விஷ ஜுரம் ஏதோ ஆயிடும்னு பயந்தீங்களா சார்? விஷ ஜுரமாக இருந்தால் இவ்வளோ சீக்கிரம் விட்டுருக்குமா? ஜெயராஜ் சார், நான் சீக்கிரம் குணமாகிறதுக்கு நீங்கள் தான் காரணம். எனக்கு காய்ச்சல்னு தெரிஞ்ச உடனே உங்கள் வேலையை விட்டுட்டு என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனீங்க. ராத்திரியெல்லாம் என் கூடவே இருந்து என்னை சாப்பிட வச்சு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. பழகினவங்களுக்கே உதவ தயங்குற இந்த காலத்தில் முன்ன பின்ன தெரியாத உங்களுக்காக யார் சார் இவ்வளவு தூரம் உதவுவாங்க? பாஸ்கர் சார், நாம் எல்லாம் சொந்த பந்தங்களை விட்டுட்டு பிழைப்புக்காக இங்கே வந்து தங்கியிருக்கோம். இங்கே நமக்குன்னு யார் இருக்கா? நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருந்தால் தானே உண்டு. உண்மைதான் சார். ஆனாலும் இது விஷக்காய்ச்சலாக இருந்து எங்கே நமக்கும் வந்துருமோன்னு பயப்படாமல் என்னை தொட்டு தூக்கி பணிவிட செஞ்சீங்களே, அதை என்னால் எப்பவுமே மறக்க முடியாது சார். என்ன பாஸ்கர் சார், காய்ச்சல் சுகமாயிடுச்சு போல இருக்கே? ஆமாம். ஜெயராஜ் சார், ஆ, இன்னையிலேருந்து உங்களுக்கு பக்கத்து ரூம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். அவர் இனிமேல் என் கூடவே இங்கேயே இருக்கட்டும். என்ன சார் இது அதிசயமாக இருக்கே? ஆமாம் சார், ஜெயராஜ் மாதிரி ஒருத்தர் என்னோட இருக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது முதுமொழி. பிறர் அன்பு என்னும் பண்பினை நாம் வளர்த்து கொண்டால் மட்டுமே நம்மால் கூடி வாழவும் அதனால் பயன் பெறவும் இயலும். நம் வாழ்வு செழிக்க இறைமகன் இயேசு கூறிய உவமையின் உண்மை பொருளினை புரிந்து நடந்து கொள்வோம்.